பாலியல் வன்கொடுமை பெண்களுக்கு எதிராக ரொம்ப மோசமா தமிழ்நாட்டில் நடக்குங்கிறத பத்திரிகை செய்திகள் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு முழுவதும் எல்லாருக்கும் தெரியும். இதை கண்டிக்கிறது மட்டுமல்ல, இதை சட்ட ஒழுங்கை சீரமைத்து பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கணுங்கிறத முதன்மையா நாங்கள் இருக்கிறோம். அது ஒரு முக்கியமானது. அதே மாதிரி மது போதையில சீர்கட்டு நம்ம தென் மாவட்டங்களில் மட்டும் இல்ல, எல்லா மாவட்டங்களிலுமே இந்த கொலை என்பது நடப்பது மதுவினால் நடக்குதுங்கிறத நான் ஏற்கனவே உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன். அதையும் நாங்க அரசை தீவிர கண்காணித்து இந்த மாதிரி இழிநிலைகள் போதை வசதிகளை எல்லாம் குறைச்சு இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்கணும் சொல்லி முதலமைச்சர் நாங்கள் கேட்டிருக்கோம். இந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுகள் தான் நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணலையே. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதேதான் நாங்கள் இந்தியா லிங்க்ஸ்ல இருக்கோம். ஆளுங்கட்சியை கண்டு எதிர்கட்சிகள் பயப்படுதா? இல்ல வெற்றி பெற முடியாது நடந்தா கூட தேர்தல் நியாயமா நடந்தா? பயம் என்பது கிடையாது. இடைத்தேர்தல் 6 மாசம் தான். 6 மாசத்துக்கு அப்புறம் 2026 எலெக்ஷன் வந்துடும். அது மட்டும் இல்ல, இடைத்தேர்தல் சொன்னாலே ரூலிங் பார்ட்டி தான் ஜெயிக்குங்கிற கான்செப்ட்ல மக்கள் மனசுல இருக்கு. இப்ப நாங்க போய் மல்லு கட்டிட்டு அதுல போய் நின்று வீடா பணத்தை விரயமாக்கி தோறதை விட டீசெண்டா நாங்க விளைவிக்கிறது நல்லதுன்னு சொல்லி நாங்க எல்லாம் விளைவிக்கிறோம். அதனால உங்க பதிலேயே தோல்வி நிச்சயங்கிறது இல்ல. எப்படி பணநாயகம் எப்படி அவங்க ஜெயிப்பாங்க? நீங்க ஏற்கனவே ஈரோட்ல ஒரு வி.கே. இளங்கோவன் எப்படி ஜெயிச்சாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? பட்டி மாதிரி அடைச்சு வச்சு உள்ள வச்சு படம் எல்லாம் கொடுத்து உங்களை சாப்பாடு போட்டு கிடா வெட்டி விருந்து வச்சு, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மையை சொல்றாரு. ஆனா சொல்றது இல்ல, தெரிஞ்ச உண்மை. அதே மாதிரி இப்ப அந்த பட்டி போட்டு பணம் கொடுக்க வேண்டிய வேலை இல்ல, கொஞ்சமா கொடுப்பாங்க. முதல்ல நிறைய கொடுத்தாங்க, இப்ப கொஞ்சம் கொடுப்பாங்க. ஏன்னா எல்லாரும் யாருமே நிக்க தயார் இல்ல. சகோதரர் சீமான் மட்டும் நிக்கிறாரு. இது மாதிரி நிறைய சுயேட்சையில் நிக்கிறாங்க. அரசியல் கட்சியா நாங்க மாநில அரசியல் கட்சியில நாங்க யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆமா, அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? தேர்தல் ஆணையம் எப்பவுமே ரூலிங் பார்ட்டிக்கு சாதகமா தான் செயல்படும். அதான் உண்மையும் கூட. அப்படின்னா நீங்க அன்னைக்கு அந்த ஈரோட்டில் இருந்த தேர்தலில் கட்டுப்படுத்தவே இல்லையே. என்ன பணங்களெல்லாம் அள்ளி சும்மா வீசுலாம், கேமரா எடுத்து எல்லாம் ஷூட் பண்ணி போடத்தான் சொன்னா, வாட்ஸ்அப்ல வருது, எல்லாத்துக்கும் வருது. யாரு மேலேயும் நடவடிக்கை எடுக்கலையே. எடுத்துதான் நீங்க சொன்ன மாதிரி பார்க்கலாம், நடவடிக்கை எடுக்கலையே. இல்ல, நம்ம மாநிலத்தை மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். அடுத்த மாநிலத்தில் எப்படி நடக்கும் நம்ம எப்படி கண்காணிக்க முடியாது இல்லையா? நம்ம மாநிலத்தை பத்தி தான் நான் சொல்ல முடியும். அடுத்த மாநிலத்தில் எப்படி நடக்குது தேர்தல் ஆணையம் நான் எப்படி சொல்றது? சொல்ல சாத்தியம். ஒரே தேர்தல் ஆணையம் தானே எல்லா பக்கமும் தேர்தல். அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் வரணும்னு நாங்க தமிழக மக்கள் முன்னேற்றம் விரும்புகிறோம். இதை எல்லா அரசியல் கட்சியும் ஏற்றுக்க தயாரா இருக்கா? நாங்க விரும்புறோம். தமிழக மக்கள் முன்னேற்றம் ஒரே நாள் ஒரே நேரம் ஒரே தேர்தல். இந்த கரப்ஷன் எல்லாம் அதிகமா இருக்காது. நிறைய பணம் கொடுக்க வாங்கல அதிகமா இருக்காது. ஈஸியா மக்கள் ஓட்டு போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். மேல ஒண்ணு கீழே ஒண்ணு ஒரு காலத்துல இருந்துச்சுல, அதே மாதிரி இருக்கும். ஒரு ப்ராப்ளம் இருக்காது. சட்டமன்றத்துக்கு மட்டும்தான் அவங்க போது சட்டமன்றத்துக்கு மட்டும் பணத்தை கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. பாராளுமன்றம் போது பாராளுமன்றத்துக்கு மக்கள்கிட்ட பணம் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி நிறைய இலவச வாக்குறுதிகள் கொடுக்கறாங்க. அதனால ரெண்டுக்கு வித்தியாசப்படக்கூடாது. ஒரே தேர்தல் அப்படிங்கும்போது நமக்கு சாத்தியம் கம்மியா இருக்குன்னு சொல்றோம். இலவசம் வேண்டாம் தான் நாங்க சொல்றோம். அப்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் தான் சொல்லிட்டு இருக்கோம். இலவசம் என்பதே வேண்டாம் தான் சொல்றோம். யாரும் கேட்கறது இல்ல. மக்களே அது விரும்புற மாதிரி ஆயிப்போச்சு. கடைசியில ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்புக்கு தான் ஓட்டு. விஜய் சொல்லியிருக்காரு, எதிர்கட்சியா இருந்தா ஒரு பேச்சு, ஆளுங்கட்சியா இருந்தா ஒரு பேச்சு விவசாயிகளுக்கு அப்படின்ற மாதிரி பரந்தூர் மாநில விவகாரத்துல எப்படி பாக்குறீங்க விஜய்? ஒரு சகோதரர் அவருடைய இதுல அசம்ஷன்ல சொல்றாரு. அதை நான் ஒரு அரசியல் இப்பதானே வந்திருக்காரு, தத்து பிள்ளையா வந்திருக்காரு. அவரை நாங்க அரசியலா பார்த்திருக்கோம், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். பட் அரசியல நிக்கட்டும், தேர்தல் நிக்கட்டும், அதுக்கப்புறம் அவரை பத்தி நான் சிந்திடுவேன். நோ கமெண்ட்ஸ் தான் சொல்லுவேன். தெரிஞ்ச உடனே அரசு பல்வேறு கட்டுப்பாடுகள் இந்த நேரத்துல இருந்து இந்த நேரத்துக்குள்ள நீங்க பார்க்கணும், மக்களை சந்திக்கணும். அவங்க கேட்கறாங்க, பதில் சொல்றாரு. அவங்க கேட்கறதுக்கு நீங்க கேட்டாலும் பதில் சொல்லுங்க. கட்சி ஆளுங்கட்சி பயப்படக்கூடிய சூழல் இருக்காங்க காஞ்சிபுரத்தை. அப்ப அவங்க ஏன் பயப்படுறாங்கன்னு சொன்னீங்கன்னா, அவங்களுடைய செயல்பாடுகள் சரியில்லை. ரூலிங் பார்ட்டி அப்படிதான் அர்த்தம். அவங்களுடைய செயல்நிலைகள் சரியில்லை தானே ஒருத்தரை பார்த்து பயப்படுறாங்க.
இப்ப விஜய் கட்சி வந்து அவர் சொல்றாருன்னு சொல்லி அவருக்கு அவங்க கவுண்டர் பண்ணணும்னாலே அவங்க அவங்களுடைய சொல்ற கருத்துக்களுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்தாலே அவங்க அஞ்சுறாங்கன்னு தான் அர்த்தம். அது எந்த மாற்று கருத்து பட்டியல் வெளியிட்ட கோரிக்கை மீண்டும் கருப்பு சட்டை போராட்டம் தொடரும் இல்ல. இப்ப கருப்பு சட்டை இல்ல. நான் இப்பதான் கவர்னரை பார்த்துட்டு வந்தேன். அன்னைக்கு கவர்னரை பார்த்துட்டு பல கோரிக்கைகள் பெண்கள் பாதுகாப்பு இந்த பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி பேசணும். அவரும் நான் பிரதமர்கிட்ட பேசுறேன் அவங்க டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு ஒரு முடிவு எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. நல்ல செய்தியா சொல்லியிருக்காரு யாரு கவர்னர். அதனால அது 40 வருஷம் கழிச்சு தான் எங்களுக்கு வந்து அரசாணையே கிடைச்சது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தேவேந்திர கூட அரசாணையே 40 வருஷம் 45 வருஷம் போராடி இருக்கோம். இது இப்பதானே போராட ஆரம்பிச்சிருக்கோம். போராடினால்தான் தான் வெற்றி கிடைக்கும். போராடிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் நம்புறேன். ஆமா. அதாவது நம்ம சட்டமன்றத்தில் பாஸ் பண்ண பாத்தீங்க. அவங்க சட்டமன்றத்துக்கு எழுதி அனுப்பிச்சிட்டாங்க. இவங்க பதிலே அனுப்பல. இப்ப வரைக்கும் அனுப்பல. இதுதான் நிலை. பாராளுமன்றத்திலிருந்து அவங்க மத்திய அரசுல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கேட்பாங்க. இந்த மாதிரி பட்டியல் வெளியேற்றத்துல இருந்து தேவேந்திர வேளாண்லாம் போன்னு சொல்றாங்களே உங்க ஒப்பீனியன் சொல்லி தீர்மானம் வச்சு அவங்க அனுப்பணும். கிடப்புல போட்டாங்க. அதான் அவங்களுக்கு கிடப்புல போட்டு இவங்க அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணா அங்க ஈஸியா பாஸ் பண்ணலாம். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. 2026 தேர்தல் உங்களோட தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இது மாதிரி செயற்குழு பொதுக்குழு கூட்டி முடிவு எடுப்போம். வேற எந்த மாற்றம் கூட்டணி என்பது அப்பதான் முடிவு எடுப்போம். இப்ப என்டி அலைன்ஸ்ல இருக்கும். கூட்டணி என்பது அந்த தேர்தல் காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டதான் கூட்டணி. அந்த கூட்டணியில் நாங்க இருக்கோமா இல்லையாங்கிறத பொதுக்குழு செயற்குழு முடிவு எடுத்து அந்த சூழ்நிலையை பொறுத்து தேர்தல் காலகட்டத்தில் யாரோடு இணைந்து நாம் பணியாற்றி நாம் வெற்றி பெறுவதுங்கிற சூழ்நிலையை பொறுத்து தான் கூட்டணியில நாங்க தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அமையும். இப்ப தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய ஆட்சி தொடரணும்னு நினைக்கிறீங்களா இல்ல இந்த ஆட்சி அகலன்னு நினைக்கிறீங்களா? இந்த ஆட்சி அது மக்கள் தான் முடிவு இருக்கும். ஜான் பாண்டியன் மட்டும் தமிழக மக்கள் மட்டுமே மக்களுடைய பார்வை எப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்ப அப்படி பார்த்தா எல்லா இடங்களும் வந்து கூட்டணியை வச்சுதான் ஆட்சி அமையுது. அவங்களுடைய ஆட்சியுடைய நல்லது செய்யறாங்க கெட்டது செய்யறாங்க பத்தி மக்கள் இல்ல. பணநாயகம் தான் எப்பவும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. ஜனநாயகம் இப்ப மக்கள்கிட்ட இல்ல. அதை ஓப்பனா சொல்லலாம். தேர்தல் நான் இதை சொல்லிட்டு தான் இருக்கேன். மக்கள் வந்து யாரை விரும்புறாங்கிறத அந்த தேர்தல் காலகட்டம் 2026 தான் சொல்ல முடியும். அது மெயினா வந்து கூட்டணி தான். மூணாவது 2 அணிங்கிறது டிஎம்கே சொல்லிட்டீங்க. மூணாவது அணி உருவாகுங்கிறது முடியும். கூட்டணி டைம்ல தானே சொல்ல முடியும். எலெக்ஷன் நேரத்தில் சொல்ல முடியும். அதுதான் சொல்றாங்க. அது தேர்தல் நேரத்தில் தான் வைப்பாங்களே தவிர அப்பதான் சொல்ல முடியும். இப்ப நம்ம அசம்ஷன்ல சொல்ல முடியும். கூட்டணிங்கிறது ஏற்கனவே இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான கூட்டணி. என்ன எப்படி வலுவான கூட்டணி இப்ப இருக்கு? 2019 தொடர்ந்து அவங்க அவளை அனைத்து தேர்தல்களையும் வெற்றி பெறுதாங்க. அப்படிங்கும்போது வலுவான கூட்டணி இப்போ வரைக்கும் நீங்க இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க அதற்கு எதிராக இல்ல அந்த அணிக்கு நீங்க போறீங்களான்னு எனக்கு தெரியல. அதற்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி அப்படிங்கறது வந்து அதிமுக மிச்ச கட்சிகள் ஒன்றிணைன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய பார்வை அதுதான் நான் என்ன சொல்றேன். தேர்தல் கூட்டணி என்பது தேர்தல் டைம்ல உருவாக்கப்பட்டதுதான். இவங்க நாளைக்கு தான் திமுக போலாம், அதிமுக போலாம், பிஜேபியில இருந்து என்டி அலைன்ஸ் எல்லாம் ஒன்னா சேரலாம், எல்லா தலைவர்களும் ஒன்னா சேர்ந்து கூட தேர்தலில் போட்டியிடலாம். அது அந்த காலகட்டத்தில் எடுக்கிற முடிவுதான தவிர இப்ப நம்ம எப்படி சொல்ல முடியும்? கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படிங்கும்போது அப்படி சொல்ல முடியாது. இப்ப சொல்ல முடியாது. இப்போதைக்கு சொல்ல முடியாது. கூட்டணியை வைத்துதான் வெற்றி பெறும். எந்த கூட்டணி என்பது அந்த சூழ்நிலை பொறுத்து. அது அவங்க தலைவர்கள் எல்லாம் முடிவெடுக்க முடியும். 2 பேரும் ஒன்னா சேரணுமா வேண்டாமா நான் எப்படி சொல்ல முடியும்? நீங்க கருத்து சொல்றதுக்கு நீங்க 2 கட்சி சேர்ந்தால் ஒரு வலுவான கூட்டணி, பலமான கூட்டணி பிஜேபி ஏடிஎம்கே மற்ற கூட்டணி எல்லாம் சேர்ந்தா அப்ப திமுக அவ்வளவு பலமா இருக்குன்னு அர்த்தமா? நீங்க எப்படி ஒரே கட்சியை வந்து பலம்னு சொல்றீங்க? கூட்டணி பலம் என்பதுதான் ஆட்சியை நிர்ணயம். திமுக காங்கிரஸ் 2 கம்யூனிஸ்ட் அவங்களுக்குள்ளே முரண்பாடு படிச்சிருக்கீங்க பாத்தீங்களா? சொல்லலாம். எனக்கு இதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப திருமாவளவன் பல கருத்துக்களை சொல்றாரு. கடைசியில் கேட்கும்போது நான் திமுக தான் இருக்குன்னு சொல்றாரு. அவருடைய வார்த்தைகளே பிறகுது. புரியுதா உங்களுக்கு? அப்போ அவரும் ஆசிலேஷன் தான் இருக்காரு, போவோமா வேண்டாமான்னு சொல்லி. அதனாலதான் சொல்ற கூட்டணியை வைத்துதான் ஆட்சி அமைக்க முடியும். அது அந்த காலகட்டத்தில் சூழ்நிலை பொறுத்துதான். தனித்து கட்சி ஆட்சி அமைக்குமா கூட்டணி ஆட்சி? சத்தியமா தனிச்சு கட்சி ஆட்சி அமைக்க கூட்டணி ஆட்சி தான். கூட்டணி ஆட்சி தான். உங்களோட கூட்டணி மாநில கட்சியோட இருக்குமா தேசிய கட்சியோட?
தேசிய கட்சியோட தானே இப்ப இருக்கோம் நாங்க. மாறுமான்னு இப்ப நாங்க இருக்கோம்ல, இப்ப இருக்கோம். தேர்தலில் மாறுமா மாறாதா அந்த சூழ்நிலையை பொறுத்துன்னு சொல்லிட்டேன்ல. அதான் அடிக்கடி சொல்லுங்க, அந்த கால சூழ்நிலையை பொறுத்து தான் மாறுதா மாறாதாங்கிறத முடிவு எடுக்க முடியும். இப்போ நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இதுல தான் இருக்கோம், என்டிஏல தான் இருக்கோம். தமிழகத்துல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு ஒரு டிமாண்ட் வச்சிருக்கு. அவங்க மத்திய அரசை வலியுறுத்துறாங்க. ஏன்னா ஒட்டுமொத்தமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறது போன்று மத்திய அரசு நம்ம எல்லாரும் வலியுறுத்த நியாயம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா மாநில அரசு தான் நடத்தணும். சொல்லுங்க, மத்திய அரசு நாங்க நிர்பந்தப்படுத்தலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு மாநில அரசு தான் பண்ணணும். இது மத்திய அரசுல என்ன இருக்கு? இது ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி சட்டத்தில் சொல்லிட்டு நான் தேதி ஜாதி வாரியா கணக்கெடுக்க போறேன்னு சொன்னா நிறைய பேர் மாட்டிக்குவாங்க. அதனால எடுக்க மாட்டேங்க. நான் சொல்றேன், ஜாதி வாரி கணக்கெடுப்பு இருந்தா நிறைய பேருக்கு மைனஸ் ஆகும். அதனால எடுக்க தயங்குறாங்க, ரூலிங் பார்ட்டி தயங்குது. நான் சொல்லி மாநில அரசு தான் எடுக்கணும். மத்திய அரசு பத்தி ஏன் மழைய போடுங்க? ரூலிங் பார்ட்டிக்கு மைனஸ் ஆகும். நானே சொல்றேன், ஜாதி வாரி கணக்கு எடுத்தா அப்படித்தான் வரும். சரி சொல்றேன், யாருக்கு என்ன பிரதிநிதித்துவம் தெரிஞ்சு போகலாங்க. உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சிரும்ல. எவ்வளவு தொகுதிகளை போட்டியிடலாம் கருத்துல கொண்டு போராட்ட களம் எதுவும் முன்னெடுக்கிறீங்க? இப்ப நான் மாநாடு அக்டோபர் மாசம் நடத்த போறேன். மாநில மாநாடு மதுரையில் நடத்தலாம்னு முடிவு எடுத்திருக்கேன். தேதி அறிவிக்கல. ஆகஸ்ட் மதுரை, திண்டுக்கல், திருச்சி ஏதாவது ஒரு மாவட்டத்தில் நடத்தலாம் இருக்கேன். ஆகஸ்ட்ல அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிற போராட்டங்கள் இருக்குமா? இந்த போதை ஒழிப்பு எத்தனை போராட்டம் தான் பண்றது? போராட்டம் பண்ணி போர் அடிச்சு போச்சு. நாங்க மட்டும் இல்ல, அவங்க கூட இருக்கிற கூட்டணியுமே போர் அடிச்சுட்டு தான் இருக்கு. அவங்களும் போராட்டம் பண்ணி பார்த்தாங்க. அது செவி சாய்க்கல. அதான் உண்மைதான். அப்போ மக்களோட நிலை இதுதான். இப்போ தொடரலாம். மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எல்லாமே மக்கள் ஒரு பக்கம் வரவேற்றாலும், தொழில் வளர்ச்சி அப்படின்னு வரவேற்றாலும் அது விவசாயிகள் பாதிக்கக்கூடிய வகையில தான் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. பொதுவாக ஏர்போர்ட்டா இருக்கட்டும், ஒவ்வொன்றும் கிட்ட இப்ப இஸ்ரோ கேடா இருக்க போறாங்க. ஒரு வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபண்ட் வந்தாலும் அது தாமதம் ஏற்படுது. அது என்ன காரணம்? விவசாயி ஃபண்டுகள் அவங்க கொடுக்குற ஃபண்டை அனலைஸ் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஃபண்டை இவங்க முறையா செலவழிக்கிறாங்களா? நிதியமைச்சர் பல கேள்வி கேட்கிறாங்க. நீங்க எல்லாம் மீடியா கேட்டிருப்பீங்க. நான் இவ்வளவு ஃபண்டு கொடுத்திருக்கேன், இந்த ஃபண்டுக்கு நீ கணக்கு சொல்லுன்னு சொன்னா இந்திய வரைக்கும் நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட் இவ்வளவு ஃபண்டுக்கு நாங்க இந்த பண்ணிருக்கோம்னு சொல்லிருக்காங்களா? ஹைவேஸா இருக்கட்டும், மெடிக்கலா இருக்கட்டும், எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் சென்ட்ரலுக்கு வந்த ஃபண்டை இவங்க முறையா செலவழிக்கிறாங்களா? அன்னால் இல்லை. அதான் அவங்க கேட்கிற கேள்வி. நான் கொடுக்கிற ஃபண்டே நீ செலவழிக்க மாட்டீங்க, மறுபடியும் ஃபண்டு ஒண்ணு கேட்டு என்ன பண்ண போறேன்னு கேட்கறாங்க. நீங்களும் கேட்கறீங்க, நானும் கேட்கிறேன், மக்களும் கேட்கிறேன். அது பதிலே இல்லையே. பதில் சொல்ல முடியல. வெள்ளரிக்க உள்ளாம நாங்க இவ்வளவு ஃபண்டு வாங்கிருக்கோம், இந்த ஃபண்டை இதுக்கெல்லாம் செலவழிச்சுக்கோன்னு சொல்லி ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்ல தயங்குது? புரியல. நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடுலாம் இப்போ புதுசா வந்துருக்காங்களா? அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. இல்ல அள்ளி அள்ளி கொடுக்குறாங்கன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. இவங்களுக்கு கொடுத்த பணத்தை நீ சொல்லுங்க, அதே மாதிரி அவங்கள்ட்ட அள்ளி வாங்கிடுவோம். அவங்க கொடுக்குற ஃபண்டை நீங்க எங்களுக்கு கொடுங்க. கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்களா? அவன் முறையா கணக்கு கொடுக்கலாம்ல. நீங்க கொடுங்க, வாங்கி தரேன். நானே போய் சண்டை போட்டு வாங்கி தரேன். போய் பேசுறேன், நிதியமைச்சர் போய் நானே பேசுறேன். அம்மா இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்காங்க, நீங்க கொடுங்க, நாங்கெல்லாம் எல்லா மக்கள் கேட்போம். அந்தந்த ஸ்டேட்டை டெவலப் பண்ண அப்படி பார்த்தா சந்திரபாபு நாயுடுக்கு எவ்வளவோ அள்ளி கொடுத்து ஸ்டேட்டை எப்படியோ டெவலப் பண்ணிருக்காங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க மத்திய அரசுன்னு சொல்றதுக்கு தயங்கி ஒன்றிய அரசுன்னு பேர் வச்சுட்டு அழிஞ்சீங்கன்னா உங்களுக்கு யார்? அதாவது ஒரு வெறுப்பு அரசியல் பண்ணாங்கன்னு சொல்ல, நாகரிகமான அரசியல் பண்ணுங்க. தமிழ்நாடு இந்தியா முழுவதும் மத்திய அரசு, தமிழ்நாடு மட்டும் ஒன்றிய அரசு. இது என்ன கான்செப்ட் எனக்கு புரியல. அப்ப நீங்க வெறுப்பு அரசியல் பண்ணும்போது உங்களுக்கு மனிதன் யாரா இருந்தாலும் இப்ப இயல்பு வெறுப்பு வரத்தான செய்யும். மத்திய அரசுன்னு சொல்லுங்க, ஏன் அதுல என்ன குறைஞ்சு போகுது? ஒன்றிய அரசுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுங்க. இப்ப இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? ஏன் சார் எல்லாரும் மத்திய அரசு, நீங்க ஒன்றிய அரசுன்னு சொல்லி அதுக்கு விளக்கமாக சொல்ல சொல்லுங்க. ஒன்றிய அரசுனா என்னன்னு சொல்ல சொல்லுங்க. என்ன யூனியன் கவர்மெண்ட்? ஏன் இது வரைக்கும் அவங்க அப்பா வச்சுக்கலாம்ல, காங்கிரஸ் வச்சுக்கலாம்ல? அவங்களாம் இப்ப வரைக்கும் மத்திய அரசு சொல்றாங்க. திமுக அரசு மட்டும் தானே ஒன்றிய அரசு. அரசு அப்படி சொல்றதுனால மக்களோட நிலை பாதிக்கப்படுது. மத்திய அரசு கொடுக்கிற பணத்தை அவங்க கேட்கறது கணக்கு. ஏன் கொடுக்க மாட்டேன் தயங்குறீங்க? அதான் கேள்வி. நானும் அதே கேட்கிறேன்.
அவங்க கொடுக்கிற ஃபண்டை நீங்க எங்க அந்த ஃபண்டை ஏன் கணக்கு சொல்ல மாட்டேங்க. இவ்வளவு ஃபண்டு நான் கொடுத்துருக்கேன் 4000 கோடி கொடுத்துன்னு சொன்னாங்க அந்த அம்மா. அவங்க கொடுக்கும்போது கொடுத்தது இந்த ஃபண்டுக்கு என்ன பதில் கேட்டது பதில் சொன்னாங்களா? பற்றாக்குறைன்னு சொன்னா நீங்க கணக்கு கொடுக்க தரேன்னு சொல்றாங்க. அவங்க தரமாட்டேன்னு சொல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். நிதியமைச்சர் அவங்க நிர்மலா சீதாராமன் நான் தரமாட்டேன்னு சொல்லல. 4000 கோடி கொடுத்திருக்கேன், எனக்கு இதுக்கு விளக்கம் கொடு, இந்த ஃபண்டை என்ன பண்ணேன்னு சொல்லுன்னு சொல்றாங்க. இதுக்கு ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட் தயங்குது? என்னுடைய கேள்வி பதில் சொல்லுங்க. இவங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பா அவங்க கொடுப்பாங்கன்னு நான் சொல்றேன். நீ கணக்கே கொடுக்க மாட்டேன்னா அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நிறைய லஞ்சம் போயிட்டு இருக்கு. அவங்க கேட்கறாங்க, மத்திய அரசு கேட்குது, பாராளுமன்றத்தில் பேசுறாங்க, 40% நீங்க கமிஷன் எடுக்கிறீங்க. ஒரு வேலைக்கு கைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல 40% கமிஷன் எடுக்கிறீங்கன்னா அந்த கைவேஸ் ரோடு எப்படி இருக்குன்னு கேட்கறாங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. அவங்க கேட்கறது நான் கேட்கிறேன். அப்ப ஃபண்டு பூரா இப்படி வேஸ்ட் ஆச்சுன்னா நான் ஃபண்டை கொடுத்து நீங்க வீட்டுக்கு அள்ளிட்டு போயிட்டீங்கன்னா நான் எதுக்கு உனக்கு ஃபண்டு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க அதர் ஸ்டேட்டை மட்டும் சொல்லுங்க, சுட்டி காட்டுறீங்களே. நீங்க நிதிஷ்குமாருக்கு மட்டும் அந்த 35,000 கோடி 40,000 கோடி அவங்க கணக்கு கேட்டா அவங்க சொல்றாங்கல்ல, நீங்க சொல்ல வேண்டியதானே? யாரு அது யாரு ஸ்டேட் கம்பெனி? நீங்க 5 லட்சம் கோடி நீங்க கடன் வாங்கிருக்கீங்க. அந்த படத்துல என்ன பண்ணீங்க? 5 லட்சம் கோடி தமிழ்நாடு அரசு கடன் வாங்கியிருக்கு. அந்த படத்தை என்ன பண்ணீங்க? நிலையில இருக்குன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டுறாரு. போகும்போது 5,16,000 கோடி 2021 இருந்துச்சு. இப்போ 9 லட்சம் கோடி இருக்குன்னு சொல்லி குற்றம் சாட்டுறாரு. உங்க பார்வை எப்படி இருக்கு? இவர் அந்த கேள்வி சேர்த்து கேட்டுறேன். தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் மத்திய அரசு சொல்லக்கூடிய அந்த இதுக்குள்ளதான் தமிழக அரசு கடன் வாங்குது, 27% கடன் வாங்கலாம்னு சொல்றாங்க. நாங்க 26.8 அதாவது 1% குறைவா தான் வாங்குறோம்னு சொல்றாங்க. உங்களுடைய பார்வை? எல்லாருக்குமே பண்ணணும். எஜுகேஷன் மட்டும் மனிதர்கள் எல்லாருக்கும் பண்ணணும். எல்லாருக்கும் பண்ணணும். மாநிலம் முழுவதுமே எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பண்ணணும்னா எஜுகேஷன் மட்டும் கொடுக்கணும். அவங்க வேற இவங்க வேற இல்ல, நம்மளாம் மக்கள் தானே. நான் கேட்கறது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஃபண்ட் அலாட் பண்றாங்கல்ல, அலாட் பண்றாங்களா இல்லையா? அதே மீறி காணலன்னு சொல்லி தான் நீங்க கடன் வாங்குறீங்க. சொன்ன மாதிரி 27% வாங்கலாம், 26.8% வாங்கிட்டீங்க, 1% வாங்கல. அந்த பணத்தை ஏன் நீங்க முதன்மையா கல்விக்கு கொடுக்க கூடாது நான் கேட்கிறேன். ஏன் அது ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட் ஏன் வாங்குற ஃபண்டை கொடுக்க மாதிரி எல்லாமே மத்திய அரசு எதிர்பார்க்கிற நீங்க வாங்குற கணத்துல ஏன் இதை பற்றாக்குறைக்கு டீச்சர்ஸ் கொடுக்க கூடாது? சொல்லுங்க. கண்ணாடி பாலத்துக்கு எத்தனை கோடி செலவிருக்கீங்க? அது ரிப்பேர் ஆகி போச்சு. ஆமா ஆமா ரிப்பேர் ஆயிடுச்சு. ரிப்பேர் ஆகி போச்சு பாருங்க. பொங்கல் காசுக்கு அழகா சொன்னாரு நம்ம துரைமுருகன், அழகா சொன்னாரு. இப்ப தேர்தல் வரல, அடுத்த தேர்தலில் பொங்கல் காசு கொடுப்போம்னு சொல்றாங்க. மக்கள் எவ்வளவு முட்டாளாக்குறாங்க நீங்க யோசிக்கணும். எங்க சட்டமன்றத்தில் சொல்றாரு, பேட்டியில சொல்றாரு, அடுத்த தேர்தலில் 2026 நாங்க பொங்கல் படி கொடுப்போங்கிறோம். அப்ப அந்த பணத்தை வச்சு நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஓட்டுங்கிற மாதிரி மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. மக்கள் எதிர்பார்க்கிற மாதிரி தான் அர்த்தம். 1000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கி 39 சீட் 40 சீட் ஜெயிச்சுட்டு போய் அங்க படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. இப்ப சட்டமன்றம் 26 வருமோ அதே நிலை தானே. பொங்கல் படி கொடுப்போம்னு சொல்லி 2500 3000 கொடுக்க போறாங்க திமுக. இதை வச்சு இந்த மக்கள் ஓட்டு போட போறாங்க. இதுதான் நிலை. இவ்வளவு கொடுக்கிற மக்களுக்கு இத்தனை லட்சம் கோடி கொடுக்கிறவங்க நீங்க சொன்ன மாதிரி எஜுகேஷனுக்கு ஏன் செலவழிக்க கூடாது? ஏன் மத்திய அரசு நீங்க எதிர்பார்க்கறீங்க? இன்னும் கொஞ்சம் கடன் வாங்க, மக்கள் அள்ளி வீசுங்களேன், அவங்களுக்கு கொடுங்களேன். வாங்க அனுபவிச்சிருக்குமே, செய்யலாம்ல. ஏன் செய்ய வேண்டியது முதலமைச்சர் செய்யலாம? எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு நாங்க பண்றோம், மத்திய அரசு பழி சொல்லதுக்கு இருக்கிறீங்களே, பட்ட பேர் வைக்கிறீங்களே. இந்த மக்களுடைய மனநிலையை புரிந்து ஆசிரியர் பெருமக்களை எப்படி வச்சிருக்கீங்க? நீங்க தேர்தல் வாக்குறுதி புறா நடந்திருக்கீங்களா? பழைய ஓய்வு திட்டம் ஒண்ணு சொல்லுங்க. நிதியெல்லாம் நீங்களே வச்சுக்கிறீங்களா? நிதியெல்லாம் நீங்களே வச்சுக்கிறீங்களா? நிதி இல்ல நிதி இல்லன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. திட்டமிடுதல் சரியில்லை, பிளான் சரியில்லை. அமைச்சர் தான் முதலமைச்சர் எல்லாம் சேர்ந்தானே. அமைச்சர் முதலமைச்சர் சொல்ல அமைச்சர் கேட்க போறாரு. திட்டமிடுதல் இல்லை, அவ்வளவுதான் சொல்ல முடியும். மக்களுடைய நிலை பரிதாப நிலை. தமிழகத்துடைய நிலை, மக்களுடைய நிலை பரிதாப நிலை. பணத்திற்காக மக்கள் ஓட்டு போட்டாங்க. என்னைக்கு கை நீட்டி ஓட்டு போடுறாங்களோ அன்னைக்கே தமிழ்நாடு அழிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்பவுமே எதிர்பார்ப்புகள் அதிகம். இப்போ 1000 ரூபாய் கொடுத்தவங்க 2500 ரூபாய் கொடுப்போம், 3000 ரூபாய் கொடுக்க போறாங்க 26க்கு. அதை எப்படி கொடுப்பாங்கன்னா பொங்கல் படின்னு கொடுப்பாங்க. அதுக்கு ஆமா நான் சொல்றேன், நடக்க போறதுதான்.
நான் அனுபவப்பட்டிருக்கலாம். அதனால சொல்றேன், நான் தேர்தல் நிக்கிற போது கண்டு பாக்குறோம்ல, ஒரு கிராமமா 1000 ரூபாய் தந்திருக்காங்க, நான் ஓட்டு போடலாம் புடிங்கிடுவாங்கன்னு சொல்றேன். இந்த மக்கள் அண்ணா இன்னோசன்ட் பீப்புள்ஸ் 1000 ரூபாய் திருப்பி வாங்கிடுவாங்க ஓட்டு போடலாம் சொல்லி அங்க இருக்க லோக்கல் எம்எல்ஏ மந்திரிகள்லாம் வந்து சொல்லிட்டு போறாங்க. அப்ப அது கூட அறியாம மக்கள் கொடுத்த வாங்க முடியாதுன்னு தெரியலையே. அப்ப பணத்தை எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்குதானே, செய்து கொடுத்தாம ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்கல்ல. அதனாலதான் அந்த மக்கள் மனநிலை இப்படி இருக்குது. பணம் இல்ல, நிதி இல்ல, நிதியை பூரா இப்படி அள்ளி வச்சிருக்கீங்கன்னா கொடுக்க வேண்டியதா, சேவ் பண்ணி கொடுக்கலாமே. திருவள்ளுவர் வந்து ஒரு பேசு பொருளாவே மாறிட்டு ஒரு பக்கம் காவி, இன்னொரு பக்கம் வெள்ளை. அது நீங்களா அடிச்சுக்கிட்டா நாங்க அடிச்சு முடியும். நீங்க வேணா ஒயிட்ல போட்டு பாதிரியாராக்குங்க, வேண்டாம் சொல்லலையே. அவங்க காய் போட்டாங்க, நீங்க ஒயிட்ல அங்கி போட்டு கட்டிட வேண்டியதானே. கட்டி இவர் வந்து கிறிஸ்தவர் திருவள்ளுவர் நீங்க ஒரு பிரச்சாரம் பண்ணிட வேண்டியதானே. இன்னொருத்தர் வந்து புத்தரை அவரை அமனம் போட்டு உட்கார வச்சுட்டு மொட்டை முடியா உட்கார வச்சுட்டு புத்தர்னு சொல்லிட வேண்டியதானே. பெரியார் குறித்து தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கு. எங்க பெரியாரை பத்தி நான் முதலே தெளிவான கருத்து சொன்னேன். இப்பதான் நீங்க சர்ச்சையா பாக்குறீங்க. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் அவர் ஒழுக்கம் இல்லாதவர்னு. இது நான் பல வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டேன். இப்ப புதுசா அதை சர்ச்சையா ஆக்குறீங்க. அதான் உண்மை. பெரியார் ஒழுக்கம் இல்லைங்கிறத நான் முதல்ல பல கருத்துக்களை பல டியூப்ல கூட யூடியூப்ல கூட பேசிட்டேன். ஒழுக்கமற்ற ஒரு மனிதர். அப்ப நாங்க படிக்கிற காலத்துல 3ஆம் கிளாஸ் எல்லாம் பெரியசாமி நாய்க்கர் தான் நான்லாம் படிச்சிருக்கேன். ராமசாமி நாய்க்கர் பெரியார்னு சொல்லி இவங்க அவர் பேரை வச்சு பயன்படுத்தி ஓட்டுக்க வேண்டி அவரை பெரியாள் மாதிரி கொண்டு வராங்க. அவர் உன்னபடியே அவர் நல்லவர் இல்ல. அவ்வளவுதான். என்ன ஒழுக்கமற்றவர், அதான் என்னால சொல்ல முடியும். ஒழுக்கமற்ற ஒரு மனிதர் பெரியார். பெரியார்னு பேர் வச்சது யாரு? கலைஞர் கூட அதிகமா பெரியார்னு பேசலைங்க. படத்தை போட்டு போடுவாங்க. இப்ப எல்லாரும் பெரியார்னு பேசும் பொருள் ஆயிப்போச்சு. அப்படி என்ன சாதனை பண்ணாருன்னு நிறைய பேர் பேசுறாங்க, நீ பாத்துருப்பீங்க. எங்க கொஞ்சம் பாருங்க, இப்போ தீண்டாமே இல்லையா? பெரியார் தான் ஓரளவுல. பெரியார் இருக்கும் போது என்ன நடந்துச்சு சொல்லுங்க, யார் சொன்னா? அப்ப மத்தவங்க ரோட்ல வீட்டிலே படுத்துக்கிட்டாங்களா? பெரியார் இருக்கும்போது எல்லாரும் வீட்டிலே படுத்திருந்தாங்களா? அவர்கிட்ட கணக்கப்பிள்ளை எழுதி 10,000 கோடி கொள்ளையடிச்சு வந்திருக்காரு வீரமணி. அப்ப அவர் ரோட்ல படுத்துக்கிட்டு வாங்கிட்டு வந்தாரு. அவர் தெருவில் படுத்திருந்தாரா? அது வயசாகி போச்சு, நோய், அதை ஒண்ணு சொல்ல முடியாது. இயற்கை ஒண்ணும் செய்ய முடியாது. அவரு மோத்திர போய் வச்சுட்டு அலைஞ்சாரோ, எப்படி அலைஞ்சாரோ. மோத்திர போய் வச்சிருக்க இங்க அந்த நேரத்தில் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்றாரு. பாவம் மணியம்மைய போய் யார் பெத்த பிள்ளையோ துணைவியோ இணைவியோ அது என்ன அவங்க கருத்தா இருக்கட்டுமே. எதுக்கு கல்யாணம் பண்றாரு? அப்போ அந்த வயசுல ஒரு ஏழை பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு அந்த சொத்த பூரா அவங்கள்ட்ட கொடுத்து போயிருக்க வேண்டியதானே. ஒரு சோசியல் ஒர்க் பண்ற ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துடைய பெண்ணை வந்து துணைவி ஆக்கிட்டு அதுக்கு நீங்க அந்த சொத்துக்கள்லாம் தாராவாத்து கொடுத்துருக்க வேண்டியதானே. அங்கேயும் தேண்டாம இருக்குதானே. தமிழ் அசிங்கமா பேசினாரு எல்லாரும் பேசுறோம். அவர் நல்லவருக்கு நீங்களே சொல்றீங்க. இது எப்படி சொல்றது எனக்கு புரியல. இருக்கு, நிச்சயமா இருக்கு. பெரியார் தான் எடுத்தாருன்னு சொன்னா ஒத்துக்க முடியாங்க. நீங்க இருந்தாலும் நான் என்ன மாதிரி இருந்தா நான் இருந்தாலும் எதிர்த்திருப்பேன். நான் பிறந்திருந்தா நானும் எதிர்த்திருப்பேன். நீங்க இருந்தாலும் எதிர்த்திருப்பீங்க. அந்த சூழ்நிலையில அவர் சில கிராமங்கள்னால செஞ்சிருக்கலாம். தமிழ்நாடு போல ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கே விடுதலை வாங்கி கொடுத்த மாதிரி பேசுறீங்க. ஈரோட்டில் ஒரு பகுதியில் பண்ணிருப்பாரு, உடனே தமிழ்நாடுக்கே அவர் தான் சீர்திருத்தவாதின்னு பேசுறீங்க. தப்பா இல்லையா? தொடக்க புள்ளி இல்லைங்க. அடிக்கடிக்க மனது அம்மிய நகரும் மனிதனை அடிக்கடிக்க எந்திரிச்சிருவான். இன்னைக்கு அந்த சூழ்நிலை தான் இருக்கு. திருப்பி அடிக்கிற காலம் வந்துச்சுல்ல. அடிபட்டால ஒரு காலத்துல, அடிப்பா இருந்தால ஒரு காலத்துல, இப்ப திருப்பி அடிக்கிறான்ல, திருப்பி வெட்டுறான்ல. அந்த காலம் மாறுதா இல்லையா? அது பெரியார் பிறந்தவனால தான் மாறுதா? இல்லையே, அவனா உருவாக்கப்பட்டதுதான். எழுச்சி என்பது மனிதனால் மக்களால் உருவாக்கப்பட்டது. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. இன்னொருத்தர் கொண்டு வாயில ஊட்ட முடியாது. எழுச்சி என்பது தானா வரணும், அதுதான் எழுச்சி. இன்னொருத்தர் சொல்லி ஊட்டுவாங்க அல்ல. மக்களால் இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பத்தி இன்னைக்கு எங்கேயுமே பேச முடியுதா? ஒரு சில பகுதியில் தீண்டாம இன்னும் இப்ப இருக்குதே. போய் பாருங்க, ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் ஒரு சின்ன கிராமங்கள்ல 2-3 கிராமங்கள் இருக்கு. சிவகங்கையில் இருக்கு, திருவாரூர்ல இருக்கு. எங்க இல்லன்னு சொல்றீங்க? அப்ப அந்த கிராமத்துல பெரியார் வந்து நாட்ட வேண்டியது போய் பெரியார் பாரம்பரிய வாரிசுகள் நிறைய நான் அலைதான் உள்ள அவங்கள போச்சு ஒரு பேர் போக மாட்டான். பேசுறாங்களா பெரியார பத்தி பேசுறாங்கல்ல, அந்த வாரிசுகள் நிறைய அலைதாமல. நாங்கெல்லாம் பெரியார் வாரிசுன்னு சொல்றாங்க. அவங்க போய் அந்த கிராமங்களை காப்பாற்ற சொல்லுங்க பாப்போம். இந்த பக்கத்துல திருநெல்வேலி மாவட்டத்துல பருத்திக்கொள்ளுன்னு ஒரு சின்ன கிராமம்.
நல்லா வச்சுக்கோங்க. தேவேந்திர கூட வேளாக அதிகமாக வாழ்ற கிராமம். பைக்கில் இமானுவேல் சேகருடைய படத்தை ஓட்டுனதுக்காக நெருப்பு வச்சிருக்காங்க. தீண்டாமை இல்லைன்னு நீங்க இப்ப 2 நாளைக்கு முன்னாடி நான் சொல்றது. இது என்ன அர்த்தம்? பைக்கில் ஓட்டிருக்கான், அவன் வீட்டுல படுத்திருக்கான், போய் 2 பேர் தீ வச்சு கொளுத்துறான் பைக்க. நான் தான் டிஎஸ்பிக்கு போன் பண்ணி பேசி இமிடியேட்டா நடவடிக்கை எடுங்கன்னு நான் சொன்னேன். அப்ப தீண்டாமை இல்ல, எல்லாமே சுத்தமாயிட்டு சொல்றீங்க. ஏற்றத்தாழ்வு இல்லையா டிபார்ட்மெண்ட்ல? இல்லையா? சாதி பார்த்து வேலை செய்ய அதிகாரி எத்தனை பேர் இருக்கு அவங்களுக்கு தெரியாதா? எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்குது. மக்களுடைய எண்ணம் தான் இருக்கக்கூடாது. நீங்க சொல்றது ஒட்டுமொத்த மக்களுடைய நல்லா தீண்டாமை இருக்கக்கூடாதுன்னு தான். எழுச்சி எப்படி வருது? தீண்டாமை இருக்க போய் தானே வருது. இதுக்கு போய் பெரியார் என்ன பண்ணாருங்க வந்து அந்த சூழ்நிலை அவருக்கு ஒரு சில கிராமங்கள்ல பண்ணிருக்கலாம். இல்லன்னு அது நானே பல கிராமங்கள் பண்ணிருக்கேன். நான் பெரியார் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சரின்னு தான் சொல்றேன். அவர் பேச சரின்னு சொல்றேன், தப்பு இல்லை. ஆளுநருக்கு தமிழக அரசுக்கு முற்றும் போல ஐக்கியம் இருக்கு. ஆளுநரா பாத்திருக்கீங்க, பேசியிருப்பீங்க. அதாவது ஆளுநர் என்பது வந்து சுதந்திரம் வாங்கின காலத்திலிருந்து நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. சரிதான். ஆளுநருக்கு பல சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கு. நல்ல புரிஞ்சுங்க. அவருடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறாங்க. இவங்க நாங்க சொல்றத நீங்க கேட்கணும், மாநில அரசு சொல்லுது. இதுதான் கான்ட்ரவர்சி. 2 பேருக்கும் 2 பேரும் அனுசரிச்சு போனா அந்த பிரச்சனை வராது. மரபு மாத்துறது யாரு? மரபை மாத்துறது யாரு? மாநில அரசா கவர்னரா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. நீங்களே மாநில அரசு தான் நான் சொல்றேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வந்து நான் சொல்றது பணத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுன்னு சொல்லுங்க. மக்களால் சொல்லாங்க. இப்ப அசிங்கமா இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுனா இன்னைக்கு தனிச்சையா ஓட்டு போடுவாங்க. யாருக்கு ஓட்டு போடுறா? வேகத்தில் சொல்ல உண்மையை சொல்றாங்கன்னா எந்த அதுக்கு ஒரு சட்டம் போட்டாலும் பரவாயில்ல. பணம் கொடுத்தா எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள போடணும்னு சொல்லுங்க. அப்படியா மக்கள் வாங்காம இருக்கட்டும். எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையை இனாமா கொடுத்து நீங்க எதிர்பார்க்க வச்சு அவங்கள முட்டாளாக்குறீங்க. அதனாலதான் மக்கள் ஓட்டு போடுறாங்க. ஒரு ஆட்சிகள் மாற்றங்கள் ஏற்படும். அப் அண்ட் டவுன் வந்துட்டு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுன்னு சொல்றதுனாலேயே இருக்கட்டும், அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நிறைவேற்றக்கூடிய சட்டத்தை ஏத்துக்கிறதுல ஆளுநருக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அவங்களுக்கு பல சட்ட சிக்கல்கள் இருக்கலாம். அதை ஆராய்ச்சி பார்த்தா தான் சொல்ல முடியும். நமக்கு சொல்ல முடியாது இல்லையா? மக்களினுடைய வளர்ச்சிக்காக அல்லது மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக எப்படி 100% 60% 40% கமிஷன் எடுத்துட்டு 60% வருது, அது நியாயமா? அதே ஒரு வேந்தர் போட்டீங்கன்னா 3 கோடி 4 கோடி வாங்கிட்டு நீங்க போடுவீங்க, வீசி போடுவீங்க, அது நியாயமா? ஸ்டேட் கவர்மெண்ட் அதெல்லாம் பண்ணிச்சு. அதெல்லாம் இறுக்கி பிடிச்சிட்டாருல, பண்ணக்கூடாதுன்னு. ஒரு வேந்தருக்கு 3 கோடி 4 கோடி 6 கோடி யாரு? ஸ்டேட் கவர்மெண்ட் போஸ்டிங் போடுச்சுன்னா அவர் கண்ட்ரோல் வருது. இப்ப அவங்களால பண்ண முடியல, கொள்ளடிக்க முடியல. இதான் உண்மை. இல்லன்னு சொல்லுங்க. அதான் இறுக்கி பிடிக்காத அவனை ஒழிங்கிறீங்க. இதான் நியாயம். மக்களுக்கு நல்லது செஞ்சா நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்க? அவனோட குற்றம் சாட்டுறதுக்கு ஒரு வரமுறை வேணும்ல. சரி, ஒரு சட்டமன்றத்துடைய மரபு வந்து ஒரு ஆரம்பிக்கும் போது, சட்டமன்றம் ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய கவர்னர் வந்து பேச போகணும். அவங்க எழுதி கொடுத்துதான் நீ பேசணும்னு சொல்லி சட்டத்தில் இருக்கா? அது எப்படி மரபு? எனக்கு நீங்க ஆர்டர் போடக்கூடாது. நான் தான் கவர்னர், நீங்க முதலமைச்சர். எனக்கு நீ கவர்னர் தான் ஆளுநர். ஆளுநர் பேர் வச்சிருக்கோம். முதலமைச்சர் ஆளுநர் கிடையாதுங்க, கவர்னர் தான் ஆளுநர். சட்டம். அந்த ஆளுநருக்கு நீங்க எப்படி ஆர்டர் போடுறீங்க? பதில் சொல்லுங்க. போடக்கூடாதுல்ல? அப்படி சொல்ல முடியாது. அப்ப அதிபராட்சியம் தான் பிரச்சனை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். யாராவது ஒரு கிங் அரசு இருந்தா பிரச்சனை இருந்திருக்காரு நினைக்கிறேன். நாளைக்கு நானே ராஜா இருப்போம்ல, நல்ல மக்களுக்கு சிந்திப்போம்ல. அதனால கவர்னர் என்பது ஒரு அரசு அங்கீகரிக்கப்பட்ட மத்திய அரசு இல்ல, ஒரு மக்களுக்காக வேண்டி சேவை செய்யக்கூடிய பணம் பார்க்கக்கூடியதுதான். அவங்களுடைய சட்டங்கள் வேறு, மாநில அரசுடைய சட்டங்கள் வேறு. அந்த சட்டங்கள் வேறாக இருந்தாலும் கவர்னர் என்பது இவருக்கு கட்டுப்பட்டதுதான் மாநில அரசு. அதுக்காக வேண்டிய அடிமை இல்லை.
ரிப்ளை வந்து இந்த பல நம்ம மட்டும் கொடுக்கல, நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. வேங்கவைகளை பத்தி நிறைய கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரே கருத்து சொன்னாரு, இத மாதிரி பல பிரச்சனைகள் எங்கிட்ட நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, நாங்க மத்திய அரசுக்கு கவனத்தை செலுத்திருக்கோம், அதுதான் சொன்னார். இந்த பாலியல் வன்கொடுமைக்கு அதுக்கு ஏதாவது பாலியல் வன்கொடுமைக்கு அவர் சொன்னார். பாலியல் வன்கொடுமைக்கு வந்து சில ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சில தவறு, ஏன்னா கண்காணிக்க வேண்டிய அண்ணா யுனிவர்சிட்டியை கண்காணிக்க வேண்டியது யாரு? கவர்னரா கண்காணிப்பாரு, காவல்துறை கண்காணிக்கணும்ல. அவங்க வேந்தர்னு எல்லாம் ஆளும் தரப்புல விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க, கூட்டணியில இருக்கிறவங்க முன்வைக்கிறாங்க. அரசு மட்டும் குற்றம் சொல்றீங்களா, வேந்தருங்கிற பொறுப்பு வேணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படும் போது நீங்க அதை நீங்க பணம் கொடுத்து ஒரு காலத்துல வாங்குனீங்க, இப்ப பணம் கொடுத்து வாங்க ஆள் இல்ல. இப்போ வேந்தருங்கிற பட்டம் சாதாரண பட்டம் கிடையாது. அந்த வேந்தருங்கிறத இது யார் கொடுக்கறது? ஸ்டேட் கவர்மெண்ட் முன்னால கொடுத்து பணத்தை 6 கோடி 7 கோடி கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி அவங்க குடும்பத்துல வேண்டிய ஆளு, அவங்க கட்சியில வேண்டிய ஆளு, இப்படி ஆளுக்கு போட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்ப அதை போட விடாம அவரு நிறுத்திட்டாரு. பணம் கொடுத்துட்டு யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு நிறுத்தாரு, பணம் அவங்க முடியாட்டாங்க. அப்போ நீ உங்களுக்கு சிக்கல் வரத்தானே செய்யும். அதான் காரணம். அவர் அப்படி பண்ண முடியாதுங்கிறாரு, இவங்க பண்ணுங்கிறாங்க. 2 பேருக்குள்ள காட்டுறது தானே. நான் சொல்றாலும் நீங்க போடுங்கன்னு மாநில அரசு சொல்லுது, நீ சொல்றாலும் நான் போட மாட்டேன். ஏன்னா நீங்க சொன்ன ஆளை நான் போட்டேன்னா, இப்ப உதாரணத்துக்கு உங்களையே நான் சொல்றேன்னா 6 கோடியை வாங்கிட்டு இவருக்கு நியமனம்னு போட சொல்லுவீங்க, நான் எப்படி போட முடியும்னு கேட்கிறேன். அவர் கேள்வி அதுதான், எப்படி போட முடியும்? பணத்துக்காக ஒரு வேந்தரை போட முடியாது. சொல்லுங்க. படுகொலை அதிகரிச்சு கொடுத்துருக்கீங்க மனுவில். பட் இப்ப டிஐஜி பிரஸ் மீட்ல கூட குறைஞ்சிருக்கு. சவுத் ரேஞ்சில் வந்து படுகொலை குறைஞ்சிருக்கு. ஜாதி ரீதியான கொலைகள் வந்து திருநெல்வேலி புறநகர் பகுதியில் நடக்கவே இல்லை என்றாலும் சொல்லியிருக்காங்க பிரஸ் நோட்டு. அது எப்படி பாருங்க? நானே ஏற்கனவே நான் பல மீட்டிங் பிரஸ்ல ஜாதி ரீதியான கொலை இல்லைன்னு தான் சொல்றேன். மதிநாள் நடக்கிற கொலைன்னு தான் சொல்லுங்க. இப்போ ஒரு கொலை சமீபத்தில் நடந்த கொலையில கூட இன்வெஸ்டிகேட் பண்ணி போலீஸ் தூக்கிட்டு போய் கேட்கறாங்க, என்ன மோட்டிவேஷனே இல்லை, நான் கஞ்சா பகுதியில் வெடித்தேன், ஏன்னா தண்ணியை போட்டு மோட்டிவேஷன் இல்லாமல் நடக்குது. இதுதான் உண்மை. அதை தான் நாங்களும் சொல்றோம். சாதி ரீதியானதும் இல்லை. இப்போ நீங்க இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், உயர் நீதிமன்றம் ஒரு சுயமோட்டா ஒரு வழக்கு எடுத்தாங்க. இந்த கோர்ட் பக்கத்துல ஒரு மாடம் நடந்துச்சுல, மாயாண்டி கொலை. கொலை என்பது தவறுதான், யார் செஞ்சாலும் தவறு, நான் ஒத்துக்கிறேன். இந்த தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்துக்காரன் தான் செஞ்சான்னு சொன்னா சுயமோட்டா ஒரு நீதிபதியை எடுக்கும் பொழுது எல்லா வழக்குமே சுயமோட்டாவை எடுங்க நான் சொல்றேன். எத்தனை கொலை நடக்குது, எத்தனை கோர்ட்டு முன்னால எத்தனை கொலைகள் நடந்திருக்கு, இதுவரைக்கும் அந்த நீதிபதிகள் அந்த சுயமோட்டாவை அந்த கேஸ்கள் எடுக்கல. அப்ப அங்கேயும் சாதி இருக்குன்னு நான் சொல்றேன். ஆமா, சாதிரியா செயல்படுறாங்க. இல்லன்னு யார் சொன்னா? எனக்கு நடந்துச்சுங்க, எனக்கு நடந்துச்சுங்க. ஆமா, எனக்கு எப்படி தண்டனை கொடுத்தான்? கொஞ்சம் போடுங்க, எனக்கு எப்படி தண்டனை கொடுத்தான்? சாதிரியான தண்டனை, சட்ட ரீதியான தண்டனை இல்ல. நான் இன்னைக்கு நிரபராதியா வந்து சுப்ரீம் கோர்ட்ல அங்கதான் சாதி பார்க்கல. கீழ்கோட்லயும் பார்த்தா, ஹைகோர்ட்லயும் பார்த்தான். வேற சொல்லி அசிங்கமா பேசிடுவேன், வேண்டாம் நான் இங்க சொல்லல. எனக்கு நடந்துச்சுங்க. சட்டம் எங்க இருக்கு?